நித்யானந்தம். இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த வீடியோ ஏன் நான் இப்போ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய அற்புதங்கள் நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இந்த பரிவிராஜகத்தில் மொத்தமாகவே நாங்கள் பிக்ஷை எடுத்து தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிக்ஷையில் பாகமாக இருக்கக்கூடிய சில பக்தர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை தான் உங்களுக்கு நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு நாள் ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 5 இயர்ஸ் ஏதோ டிப்ரெஷனாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ரிச் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு வேளை உணவுக்கு நான் வந்து உங்களுக்கு உணவளிக்கிறேன் அப்படின்ற இப்போ டொனேட் பண்ணுறேன், பிக்ஷையாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான் கிராசரிஸ் வாங்கி நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம். மைசூர் கைலாசாவில் இருக்கும்போது, ஸோ கைலாசா மைசூரில் இருக்கும்போது ஸோ நாங்களே வந்து சமைச்சு சாப்பிட்ருந்தோம். ஸோ அதுக்கு 2 நாள்லேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் போடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து டொனேஷனாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து இப்போ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இந்த மாதிரி என்னுடைய பல வருடங்களாக நாங்கள் வந்து உபயோகப்படுத்த முடியாமல் இருந்த நிலத்தை இப்போ உழுது இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டொனேஷனாக கொடுத்ததுனாலையும் நான் தெரில, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அம்சக்கலா அம்மாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே என்ரிச் பண்ணி ஹீலிங் கொடுத்தது மூலிமா ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நித்யானந்தம். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டு ஹீல் ஆகவே இல்லை. அப்புறம் ஹீலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு ஹீலிங் வாங்கிட்டு, சரி நாங்கள் வந்து ஃபுட்டுக்கு கொடுக்குறோம், எங்கே இருக்கிறீங்க, என்ன அப்படின்ற மாதிரி விசாரித்தாங்க. இந்த மாதிரி இடத்துல இருக்கோம், இப்படி இருக்கோம், என்ன எல்லாம் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். அப்போ ஓகே, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டுக்கு கொடுக்குறோம், பிக்ஷையாக கொடுக்குறோம், நீங்கள் எப்போ வேணுமோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அதே மாதிரி ஆஃபர் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்களே கால் பண்ணி ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு எனக்கு இவ்வளோ வருஷமாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் போகும் வரும் இப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. 95% ஹீல் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் ஹீல் ஆகிடும்ன்ட்டு அவங்களுக்கு இருந்த அந்த பிளிஸ்ஸு ரொம்ப அவங்க ஃபோன்லேயே அந்த வார்த்தையிலே நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பரிராஜகம் வர முடியல அப்படிங்கிற ஃபீல் நிறைய பேர்த்துக்கே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிக்ஷையாவும் கொடுக்கலாம். அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு வரும். எதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பிரார்த்தனை வச்சு கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப மந்திரம், ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டைமிங் நான் சொல்கிறேன். ஜூமில் கனெக்ட் பண்ணிங்கன்னா காமனான ஒரு பிளாட்ஃபார்மில் ரெகுலராக வந்து டெய்லியுமே நாங்கள் வந்து சங்கல்ப மந்திரம், ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சங்கல்ப மந்திரம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக பிரார்த்தனையாக பண்ணுறோம். ஸோ அதில் உங்களுடைய பெயரை வந்து நாங்கள் வந்து பிரார்த்தனையாக வச்சு சங்கல்ப மந்திரம் நீங்களே டைரெக்டாக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரார்த்தனை மந்திரம் படித்து உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான சங்கல்பமும் நாங்கள் வைக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக சாமி வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஜனவரி 1 பேசின சத்சங்கில் வந்து எங்களுக்கு பிளெஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, நீங்கள் பண்ணுறது பெரும் புண்ணிய காரியம் அப்படின்னு. ஸோ இந்த புண்ணிய காரியத்தில் நீங்கள் எல்லாரும் பாகமாக இருக்கிறது என்னன்னா, உங்களோட நீண்ட நாள் நிறைய கர்மங்களோ உங்கள் பாஸ்ட் லைஃப் அந்த மாதிரி இந்த கர்மங்கள் எல்லாமே கழியுது அப்படின்றதுக்குரிய சாட்சி பிரமாணமாக தான் இதை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் டொனேட் பண்ணோம், இந்த பரிவிராஜகத்துக்காக நீங்கள் டொனேட் பண்ண விரும்புனீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து டைரெக்டாக எங்களுடைய அக்கௌண்ட் யாருக்குமே நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து டைரெக்டாக கைலாஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் தான் நாங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ அந்த டொனேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே கீழே நான் வந்து கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ நான் கொடுக்குறேன். ஸோ நம்பரை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸு உங்களுக்கு எப்படி டொனேட் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸ் அதுக்கான நாங்கள் உங்ககிட்ட திரும்பி கால் பேக் பண்ணி அதை ஷேர் பண்ணி அதை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ நித்யானந்தம். பகவதி தேவி பிக்ஷாந்தேகி, பகவதி தேவி பிக்ஷாந்தேகி, பகவதி தேவி பிக்ஷாந்தேகி. தேங்க்யூ நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.